நலனோட பிஓவியில் ஒரு டெக்ஸ்ட் புக் மசாலா படம்னா என்னது? அதாவது சாங்ஸ் இருக்கணும். நோ அஸ் இன் ஒரு படத்தோட பேரை சொல்லிட்டு சொல்கிறீங்களா? எனக்கு அபூர்வ சகோதரர்கள். ஓகே. அபூர்வ சகோதரர் வந்து டெக்ஸ்ட் புக் மசாலா ஃபிலிம். எனக்கு அண்ணாமலை வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் மசாலா ஃபிலிம். தளபதி நாட் மசாலா ப்ராப்பர் மசாலா, பட் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. தளபதி வந்து கொஞ்சம் ஸ்டைலைஸ்டான மணிஷாரோடன்னு சொல்லலாம். பட் ஆனால் அண்ணாமலை அண்டு இதுவும் ப்ராப்பர் அபூர்வ சகோதரர்களும் எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல மசாலா ஃபிலிம்ஸு. ஸோ இதை தான் நான் என்னோட இதாக பார்க்குறேன். இதில் எப்படி மணிஷார் தளபதி பண்ணார், அவரோட ஃபிலிம்ஸ் பண்ணார், ஆனால் அவர் ஸ்டைல் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிட்டாரோ அது மாதிரி நம்மளும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதே மசாலாவை கொடுக்கணுங்கிறது எய்மு. ஸோ நீங்கள் சொல்ல வந்தீங்கல்ல சாங்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ மசாலா படத்தோட இன்க்ரீடியன்ஸ்னால் இந்த வாழை இலைன்னு சொன்னீங்கல்ல, அதில் என்னெல்லாம் இருக்கணும்? அதாவது சாங்ஸு கொஞ்சம் ஸ்பெக்டக்கல் தன்மை இருக்கணும், உள்ளே கொஞ்சம் ஸ்பெக்டக்கலாக இருக்கணும், லார்ஜர் தன் லைஃபாக இருக்கணும், கொஞ்சம் லவுடாக இருக்கணும், சென்டிமெண்ட்டு எமோஷன் நல்லா இருக்கணும், ரொமான்ஸ் இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்த ஒரு இட் குட் பி அ மசாலா. ஒரு ஏர்லி 2000s தில், தூள், கில்லி, ரன், ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபேண்டாஸ்டிக் மசாலா ஃபிலிம்ஸ் வந்தது. எல்லாமே ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றா. தட் இஸ் ரைட்டிங் வாஸ் குட், எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும், செம்மையான ஹீரோ கேரக்டர், ஹீரோ எல்லாமே வந்து ஒரு நல்லா அமைஞ்சிரும். காமெடி, விவேக் காமெடி, இது அதுன்ட்டு எல்லாமே சேர்ந்த மாதிரி எல்லாமே வந்துடும். சாமி another கிரேட் எக்ஸாம்பிள். பட் அந்த ஒரு ஃபேஸ்க்கு அப்புறம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் பீப்புள் டோன்ட் நோ ஹவு டு மேக் மசாலா மூவிஸ். என்னாச்சு? லைக் அந்த ஒரு 2000 டு ரஃப்லி 2007-8 அந்த ஒரு இல்லை, நம்ம ஆஸ் எ ஃபிலிம் மேக்கர்ஸாக ஆஸ் எ கம்யூனிட்டியாக இருந்து வி ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் சம்திங் எல்ஸ். நம்ம எல்லாருமே, ஏன்னா நமக்கு அது ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருக்கோம்ல, சரி நம்ம புதுசாக பண்ணுங்கன்னு சொல்லும்போது வி டுக் அதர் டைரக்ஷன்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது போயிட்டு போனால் அப்படி நம்மலாம் அப்படி நான் கொஞ்சம் அது மட்டும் நான் டிஸ்பியூட். பிகாஸ் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நோ அது வந்து ஹீரோஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஹீரோஸ் பெரிய ஹீரோஸ் ஃபிலிமில் அது பண்ண போடுறாங்க. பட் சீரியஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் அந்த பக்கம் போகல. அதாவது ஹீரோ ஃபிலிம் வந்து அதுதான் சொல்கிறேன், பை லா வந்து அது ஹோல்ட் பண்ணுறாங்க அந்த ஃபோர்ட்டை. ஹீரோஸோட ஃபிலிம் வந்து அந்த ஃபார்ம் விட்டு வெளியே வர முடியாதனால பை லா அது அவங்க ஹோல்ட் ஆகிடுது. பட் ஆனால் என்னென்னா ஹீரோ ஃபிலிம்ஸுக்கு அது டைம் அண்ட் ஸ்பேஸு மிச்ச கன்ஸ்டன்ஸ்னால அதை கொஞ்சம் வேகமாக தான் குக் பண்ணுறாங்க. அதனால் அது அந்தளவு நேர்த்தியாக வரமாட்டேங்குது. இட் டசன்ட் கம் அவ்வளோ அத்தன்டிக்காகவும் நேர்த்தியாக வரமாட்டேங்குது. அது இப்போ நம்ம எப்படி சொல்லணும்னா ஒரு சீரியஸ் ஃபிலிம் மேக்கர்னு இங்கே நம்ம பேசுகிறோம்ல, அந்த ஸ்பேஸில் இயங்கக்கூடியவங்களே அதை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு என்னோட இது. ஏன்னா அந்தளவு அதில் ஒர்க் இருக்குது.